இன்னைக்கு பாப்பாக்கு கஞ்சி மாவு வந்து காலியாயிடுச்சு. ஸோ அத தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சத்து மாவு கஞ்சிக்கு வந்துட்டு கொஞ்சமா பம்ப்கின் சீட் ஒரு 100 கிராம் அளவுக்கு, ஒரு 150 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி, 1/4 கிலோ அளவுக்கு கம்பு, 1/4 கிலோ அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே வாசனைக்கு வந்துட்டு சுக்கும், ஏலக்காவும் வந்துட்டு சேர்த்துருக்கேன். நட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெறும் பாதாம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நட்ஸ்க்கு வந்துட்டு முந்திரி, பிஸ்தா எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனியா நட்ஸ் பவுடரும் ரெடி பண்ணி வச்சுக்குவேன்றதுனால, இதில வந்து நட்ஸ் அதிகமா ஆட் பண்ணல. கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு நல்லா ஸ்லோவா வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதில அவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ, கண்டிப்பா வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த டைம் சேர்க்கல. இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டு மிஷின்ல குடுத்து கூட அரைச்சுக்கலாம். இல்ல வீட்லயே வந்துட்டு அரைக்க முடியும் அப்டின்னாலும் அரைச்சுக்கலாம். நான் வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ பக்கமா வருமா, ஸோ நல்லா வந்து மிஷின்ல குடுத்துட்டு மாவா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்குவேன். இது பாப்பாங்க மட்டும் குடிக்கணும்லாம் கிடையாது. பெரியவங்களுமே குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க.